ஓகே, இப்போ நம்ம யூசர் நேம் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஹோஸ்ட் வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ யூசர் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஜஸ்ட் நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நான் வந்து DB__ யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் அண்ட் செமிகோலன் வச்சுறேன். ஸோ இந்த யூசர் நேம் அப்படின்றது வந்து என்னுடைய PHP மை அட்மின் அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் சிஸ்டம் வேம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க இந்த PHP இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜை ஓப்பன் பண்ணோன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு லாகின், இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாகின் ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த லாகின் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ என்னுடைய இப்போ கரண்ட் சிஸ்டமில் வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போடணும். இதுக்கு டிஃபால்ட் யூசர் நேம் வந்து எல்லாத்துக்குமே ரூட். ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து இப்போதுக்கு நான் கொடுக்கல அப்படின்றதால அதை நான் எம்டியாக விட்டுடுறேன். ஸோ உங்கள் சிஸ்டம்ல அது ரூட் தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட் யூசர் நேம் வந்து ROOT ரூட் அதுலேயே கொடுத்துருங்க. அண்ட் அடுத்தது பாஸ்வேர்ட். ஸோ என்னுடைய PHP மை அட்மினுடைய பாஸ்வேர்ட். ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் எம்டியாக கொடுத்துறேன். நான் எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதோட இதை கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து டேட்டாபேஸ் நேம் $, அது ஒரு வேரியபிள் தான். நான் வேரியபிள் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ DB__ நேம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டாபேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா login_DB அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ உங்கள் டேட்டாபேஸ் என்ன நேமோ அதை நீங்கள் கொடுங்க. login_DB. அண்ட் இந்த டேட்டாபேஸ்க்கு உள்ள ஒரு டேபிள் இருக்குது. நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், இந்த PHP மை அட்மின் ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் லோக்கல் ஹோஸ்ட். அந்த லோக்கல் ஹோஸ்ட்க்கு உள்ள இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை. இதோட டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட். பாஸ்வேர்டு எதுவும் இல்லைனா நமக்கு இது டேரெக்டாக நம்ம இங்கே ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ எனக்கு ஓப்பன் ஆனதுனால இதோட யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக ரூட் தான் இருக்கும் எல்லா சிஸ்டம்லையும். அதோட பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் எம்டியாக விட்டேன். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாபேஸ்க்கு உள்ள ஒரு டேபிளும் இருக்குது, லாகின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து DB__ நான் டேபிள்னே கொடுத்துட்றேன். அதேமாதிரி இங்கேயும் நான் வந்து ஓகே இது டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேபிளுடைய நேம் வந்து லாகின். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ நம்ம சிஸ்டம் ஹோஸ்ட் பண்ணியிருக்க இடம் லோக்கல் ஹோஸ்ட், நம்ம லோக்கல் சிஸ்டமில் அதை பார்த்து ஆக்சஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவை. நம்முடைய எல்லா சிஸ்டம்லேயும் டிஃபால்ட்டாக ரூட்டு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூட்டுன்னு தான் இருக்கும். அதுக்கான பாஸ்வேர்ட் இப்போதைக்கு எம்டியாக இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டுருங்க. நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸோட நேம் அதை எடுத்துன்னு போய் நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோடைய பேர் வந்து இந்த பக்கம் $, நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். பட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருங்க. அந்த டேட்டாபேஸ் நேமுக்குள்ளே என்ன டேபிளை நீங்கள் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை அந்த டேபிளோட நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உண்மையிலே நம்ம இங்கே எழுதியிருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்மளால் இந்த PHP மை அட்மின் பேஜ் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியுதா PHP லாங்குவேஜை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து நம்மளுக்கு PHPயில் ஒரு கமாண்ட் இருக்குது. நான் வந்து MySQL_connect அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் Notepad++ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ டிடெக்ட் ஆகும். ஓல்டர் விஷனோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோ டிடெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம நார்மல் Notepad யூஸ் பண்ணோன்னா இது ஆகாது. கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ MySQL_connection ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து லோக்கல் ஹோஸ்ட் இதை மென்ஷன் பண்ணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை இடத்துல ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதை டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டாலும் இந்த $, அப்புறம் வரது வந்து ஒரு வேரியபிள் தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த டபுள் கோட்ஸ் போடல, நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் அதுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும்.